பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் நீதி கோரி மாணவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய போராட்டம் தற்போது தீவிரமடைந்து வருகிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? மாணவர்களுடைய கோரிக்கை என்ன? ஏன் மோதல் ஏற்பட்டிருக்கு? பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது மாணவர்கள் போராட்டம் என்பது வன்முறையாக முற்றியுள்ளது. கொல்கத்தாவினுடைய அந்த சத்தர்கஞ்ச் பகுதி, குறிப்பாக ஹவுரா பிரிட்ஜ் அது மற்றும் அதன் அருகே உள்ள பகுதிகளில் இன்று காலை முதல் போராட்டமானது நடைபெற்ற நிலையில் அங்கிருந்து முதல்வருடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக அந்த மாணவர்கள் அமைப்பானது செல்ல முற்பட்ட பொழுது அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக செயல்பட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே தற்பொழுது வன்முறையில் வெடித்துள்ளது. மிக முக்கியமாக தண்ணீர் பாய்ச்சி அடித்தும் கண்ணீர் புகைகளை வீசியும் தற்பொழுது மாணவர்கள் மீது போலீசார் அவர்களை கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது எதிர் தாக்குதலில் மருத்துவ மாணவர்களும் ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அங்கிருந்த பேரிகேட்டுகளை முற்றிலுமாக அகற்றி அவர்கள் அங்கிருந்து முதல்வருடைய அந்த அலுவலகத்திற்கு செல்வதற்காக தற்பொழுது மேலும் முயற்சித்துள்ளார்கள். அவர்களை தடுப்பதற்காக தற்பொழுது தடியடியும் அங்கு போலீசாரால் நடத்தப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மருத்துவ மாணவர்களுடைய ஒரு பகுதியினர் தான் இன்று பிற்பகல் 2 மணி முதல் அந்த பேரணிக்காக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த பேரணியில் பங்கேற்றும் உள்ளார்கள். மிக முக்கியமாக இந்த சம்பவத்திற்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அந்த மாணவியினுடைய கொலை தொடர்பாக முதல்வர் மம்தா பானர்ஜி உடனடியாக அதனுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் இவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதனை அடுத்துதான் இந்த ஒரு பேரணிக்கான அழைப்பை அந்த ஒரு மாணவர்கள் அமைப்பானதை விடுத்திருந்தது. தற்பொழுது அந்த ஹவுரா பிரிட்ஜ் மற்றும் சத்தர்கஞ்ச் பகுதியில் உள்ள அந்த பகுதி தான் தற்போது கடுமையான ஒரு வன்முறையாக மாறி இருக்கிறது. அங்கிருக்கும் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடியின் காரணமாக மாணவர்களும் எதிர் தாக்குதலை தற்பொழுது போலீசார் மீது நடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கும் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளையும் உடைத்து அவர்கள் செல்வதற்கான முயற்சியிலும் தற்பொழுது ஈடுபட்டுகிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு பதற்றமான சூழலாக ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளும் முற்றிலுமாக மூடி வைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. করুন সরকারের সঠিক